ஹாய் எல்லால் வணக்கம். நம்ம ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 5 பொருளை வச்சு சூப்பராக டேஸ்ட்டாக ஒரு சட்னி செய்ய முடியுமா பிரியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியுங்க. என்னோட ஸ்டைலில் வெங்காயம் தக்காளி சட்னி நான் எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா பச்சை மிளகா நான் யூஸ் பண்ண மாட்டேங்கிறவங்க காஞ்ச மிளகா மட்டும் போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் சின்ன வெங்காயம் வச்சு தான் சட்னி அரைக்க போகிறேன். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தாறுமாறாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து எனக்கு அங்கங்கே ஒரு க்ரீன் கலர் தெரியும்ல, அதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் போட்டு தக்காளி போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின உடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம தண்ணி ஊற்றி உப்பு காரெல்லாம் பார்த்துட்டு நம்ம அரைச்சிக்க வேண்டியதாக. இதுக்கு தாளிப்பே வேண்டாம். ஆனால் என் பையன் சாப்பிடும்போது பருப்பு இருக்காமா அப்படின்னு கேட்பான்றதுனால நான் ஒரு தாளிப்பு கொடுத்தேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியதுதான். இட்லி தோசைலாம் வந்து கணக்கே இல்லாமல் உள்ளே போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. பாய்.